வெல்கம் டு அடாவடி அலப்பறைகள். இந்த வீடியோவில் அனிமல்ஸ் பண்ணும் அடாவடியான காமெடிகளை அளவில்லாம அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? ரொம்ப நாளா கேட்டு தாய் கிழவி இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். குடு நல்லா இருக்கு. எனக்கு எங்க காணும் ஒரு வாய் கூட பத்தல. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. மறுபடியும் எனக்கு வேணும். டேய் சுட்டத்தலையா, நான் வரமாட்டேன்னு சொன்னேன். என்ன வலுக்கட்டாலும் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு புட்டி பையன்கிட்ட என்ன கடி வாங்க வைக்கிறியா? அவன்கிட்ட சொல்லி வை, நான் சுத்தி சுத்தி அடிக்கிறதுல சூறாவளின்னு நான் சொல்லட்டு வந்து அவனை சொர்க்கத்துக்கே பார்சல் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. ஹேய், அது எப்படி வாயில வந்துச்சு? நான் எடுத்து நடிச்சுக்கலாம் என்ன? இல்ல நான் எடுத்துட்டு வரலான்னு தான் நினைச்சேன். ஆனா என் கால் நவர மாட்டது. நான் என்ன பண்றது? இந்த விளையாட்டு பேரு சர்க்காமர விளையாடுறது. மேல இருந்து கீழே வந்து ஜொயிங்னு வரணும். டேய் நீ மேல இருந்து கீழே வரானா என்னடா கீழ இருந்து மேல வர? அப்பெல்லாம் வந்தா ஜொயிங் வராது. அது என்னடா கரண்ட் கம்பியில காக்கா மாட்டின மாதிரி நாக்கு நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கு. டேய் நானே கண்ணு கெட்டினது நாக்கு கெட்டலன்னு கவலைல உட்காந்துருக்கேன். நீ வேற போடா அங்கிட்டு. அப்படித்தான் நல்லா இருக்கு. ஏய் எக்கடா போற? மறுபடியும் பண்ணு. இது எவ்வளவு சொக்கமா இருக்கு தெரியுமா? மறுபடியும் எனக்கு பண்ணிக்கிட்டே இரு. அதெல்லாம் முடியாது. நான் ஒண்ணு ஐயோ நல்லா இருக்கு. டேய் மறுபடியா? இதெல்லாம் பண்ணது யாரு? என் கண்ணுல காட்டுது. ஹேய் என்ன பாக்குற? எனக்குலாம் தெரியாது. நான் அப்பயே நினைச்சேன் இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வெக்கேஷன் வந்தா ஒண்ணு விளக்காது. அடுத்த தடவை இவங்க கட்டி விட்டுட்டு நாமளே தனிமையில இனிமே காணணும். இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டத இன்னைக்கு தானே வசமா மாட்டுச்சு. இன்னைக்கு ஒண்ணு முடிச்சிடுறேன். ஐயோ பாத்துட்டானே சார். நான் ஒண்ணும் பண்ணல, நான் சும்மா விளையாட்டுக்கிட்டு வந்தோம். ஓய் சண்டே அதுமா தூங்கலான்னு பார்த்தா சும்மா கூப்பிட்டு வெறுப்பது. ஓய் மறுபடியும் பாரு. இன்னொரு தாட்டி கூப்பிட்ட உடனே ஏண்டா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். காக்கா தம்மா தொண்ட கக்கா போடுறதுக்கான வேலை வெட்டியை விட்டுட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க. போகடா வெட்டி பசங்களா. இந்த வீட்டுல நம்ம ரெண்டு பேரும் இருந்தாலும் உனக்கு மட்டும் ராணி மரியாதை. எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒண்ணு ஒரே ஒரு மண்ணு கூட. அந்த ஸ்கூட்டில நான் தான் ஏறுவேன். இல்ல நான் தான் ஏறுவேன். பங்கு வேணாம், நமக்குள்ள சண்டை வேணாம். நான் தான் ஃபர்ஸ்ட் ஏறுவேன். டேய் சண்டை ஏறிக்கடா. அவ கடத்த போறா. இல்ல பங்கு நான் தான் ஏறுவோம். நீங்க ரெண்டு பேரும் ஏற வேணாம், நானே ஏறிக்கிறேன். போகடா. என்னது? தலைவரே நீங்க நோண்டி பொதியில் எடுக்க நாங்க மூலையில் நின்று பாதுகாப்பு கொடுக்கிறோம். ஆனா மூளை இல்லாதவனா மூணு மூலையில் நின்று பாருங்கடா. ஒரே மூலையில் நின்று பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அடே பப்ஜி கேம் விளையாடுற என்னடா கார்ட்டூன் பொம்மை பார்க்க விட்டுட்ட? ஒழுங்கு புரியாத அந்த சிஸ்டத்தை கூட. நான் பப்ஜி கேம் விளையாடும் இல்ல ரெண்டு சிஸ்டத்தையும் உடைச்சு போட்டுருவேன். நானும் எவ்வளவு நேரம் சும்மாவே உட்காந்துருக்குது. எனக்கு போர் அடிக்குது. நான் விளையாடணும். என்ன பண்றது? இதுக்கு தான் வேண்டிதான். நல்லா இருக்கு. இது எவ்வளவு பாக்குறா? ஒருத்தரை பார்க்க மாட்டேன். எல்லாம் இந்த மண்டையை வச்சுக்கிட்டு இந்த ஊட்ட பக்கம் வரக்கூடாது சொன்னல. மறுபடியும் ஏட்டா வந்த? அப்படித்தானே வருவேன். என்ன பண்ணுவேன்? ஓ அப்படியா? இதான் வாங்கி மண்டை போச்சா? பீஸாவை இங்க தானே வச்ச? எங்க காணும்? ஹேய் இந்த பீஸாவை எவடா தின்னது? தோ அவன்தான். எவிடன்ஸ கழுத்துல மாட்டிக்கிட்டு ஏட கூடமா சுத்திட்டு இருக்கா பாரு. நல்ல வேலை நான் தப்பிச்சுட்டா சாமி. எங்கடா காடு? இங்க தானே ஒளிச்சு வச்சிருந்தேன். அந்த எலும்பு துண்டு இங்க தானே இருக்கணும். ஐயோ இவர வந்துட்டா இப்ப சமாளிக்கவே. டேய் ஓடுறே. எப்படா வந்த? உன்னை பார்க்கவே இல்லையே. டேய் கூப்பிட்டேன். எங்கடா முடிஞ்சடா சோழ. ஐயோ சாரிடா சாம்பார் வாயா, தெரியாம பண்ணிட்டேன். இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்கல. பாத்துட்டானோ? பாக்கல, அப்படியே பதிக்கிற வேண்டிதான். பாக்குறாடா இப்ப வர்றதுடா புலி பதிக்கிறதுக்கு நினைக்கிறியா? இப்ப பாடுறா எப்படி பாய்ச்சி ஓடியாருதுன்னு. நிக்காம ஓடு தக்காளி ஓடு. இன்னைக்கு ஓட பொழக்காமடா ஓட மாட்டேன்டா. வாடா. ஹலோ சார், உங்களை அடிக்க வந்து நடிச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு ஹாய் சொல்ல வந்தேன். எது சாப்பாடா? எடுத்துருவா பாப்போம். நல்லா இருக்க மாதிரி இருக்கேன் கூட.
அடி பாவி கொலகாரி, இது கொடுத்து என்ன சாவடிக்க பாக்குறியா? என்னை இவகிட்ட இருந்து யாராச்சும் காப்பாத்துக்க. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னது இது? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது பாத்துக்க. உமா கொடுத்தா பரவாயில்ல, இது என்ன சும்மாவா? என்னடா ஆபீஸ் வச்சிருக்கீங்க? நாடு அலைஞ்சு திரிச்சு பாக்குற ஒரு ஸ்நாக்ஸ் கூட இல்ல. உலக பெரிய ஸ்நாக்ஸ் வாங்கி வைங்க, இல்லடா இந்த மாதிரி தள்ளி விட்டு தான் போறேன். அடுத்த உடைச்சு கிடைச்சிருவேன். நல்லா இருக்கா? ஆனா என்ன கம்மியில பெயிண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு சார். நீங்க பக்கத்தை பார்த்தா நான் தான் உடைச்ச நினைப்பீங்க, ஆனா நான் இல்ல. பின்னாடி உட்காந்துருக்கானே ஒரு மேபாடி, அவன் தான் உடைச்சான். நான் உடைக்கலன்னு தான் பார்த்தேன். தக்காளி எனக்கு முன்னாடி புத்திக்கிட்டான். சிங்க போட்டு போற பட்டது என் தலை வந்துட்டாருன்னா உன்னை செய்ய போறாடா தலை. அவதான் தலை, அந்த வெள்ளை பட்டை தான் ஓவரா பேசுறான். வந்துட்டாரா எங்க தலைவரை, உன்னை போல தலை போறாரு பாரு. தலைகிட்ட யாரும் தப்பிக்க முடியாது. தலை என்ன தலை நீ போயிட்டு உனக்கு வேற இவ்வளவு பில்டப் கொடுத்தானே, 10 பைசாக்கு பிரயோஜனம். ஹலோ சார், இவ்வளவு பெருசா இருக்கீங்களே, நீங்க என்ன சாப்பிட்டீங்க? அவனும் புண்ணாக்கும். அப்படியா? நாளைக்கு வரும்போது 2 பிளேட் எடுத்து வைங்க. வரட்டுமா? கம்பெனி அதான் கதவு திறந்திருக்கேன். அன்னைக்கு இருட்டி கொஞ்ச நேரம் கூட ஆளை பார்த்து சைட் அடிக்கும், அதுக்குள்ள மூக்கு வேர்த்த மாதிரி கூப்பிடுவே. வர்ற வந்து தொலைறேன். இதை சமைச்சிட்டு தான் இவ்வளவு சத்தமா கூப்பிட்டியா? இதெல்லாம் ஒண்ணு வேணாம், எடுத்துட்டு சிங்க போட்டு போற பட்டது ஃபாஸ்டா வந்துட்டேன். என் கைத அதான் வந்துட்டு இல்ல. லெஃப்ட் யாரு உங்க அப்பட அழுத்துவா? அந்த பையன் இருக்கட்டும் போ. பார்த்தது போதும், போய் தூங்க. இவ்வளவு நேரம் ஆகுது. இது என்னது? சப்பாத்தி மாவாடா, நல்லா இல்ல. என்னடா மெயின்டெனன்ஸ் வச்சிருக்கீங்க? லெஃப்ட் மின்னல் வேகத்துல போடுமா இல்லையா? அடுத்த தாண்டி வருவேன். ஒழுங்கா போடல வச்சுக்க, கழட்டி காயிலகள்ல போட்டுருவேன். யோ எவையா அந்த மேனேஜர்? என்ன மாதிரி ஒரு செலிபிரிட்டி இந்த இடத்துல வந்து தங்குறதே பெரிய விஷயம். அதுக்கு நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி கொடுக்கறனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சுத்தமா வச்சிருக்கணுமா இல்லையா? என்னடா இதெல்லாம் உடைஞ்சு போன மரமா இருக்கு, இதெல்லாம் நானே தான் சுத்தம் பண்ணுமா? இருக்கடா, இந்த மாதிரி டபுள் பேமெண்ட் சார்ஜ் பண்ணாதான் நீங்க அடக்குவீங்க. ஏண்டா சொரி முன்ன அப்பையிலேருந்து நான் அந்த லேப்டாப்பை ஏறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன வழிக்கின போதே ஏதோ சூடிக்கிட்டே வச்சிட்டியா? அடுத்த தாட்டியெல்லாம் ஒழுங்கு மரியாதை நல்ல லேப்டாப் வாங்கி வை. இப்போ எடுத்துட்டு போய் வித்துட்டு வந்துடுவேன். ஓனரே, வண்டி ஓட்டுறது கால் பத்தலடி என்ன தூக்கி உட்கார வச்சுட்டு, சரி இருந்தாலும் பரவாயில்ல வண்டி ஓட்டி கொடுத்துறேன். ஸ்பாட் பேமெண்ட் 2000 எடுத்து வச்சேன். பாட்டு படிக்கிட்டு வண்டி ஓட்டு மாட்டா. ஒருவன் ஆளி உலகில் வட்டம் தோல் ஆளி இவதியோட எப்படியா ஆளிகளா வரதச்சே. ஒரு பண்ணி நானே எடுத்து நானே திங்கிறதுக்கு நீங்களா வேலைக்கு வந்தீங்க. போகடா வீட்டுக்கு. இவனுக்கு செய்யற வேலைக்கு சம்பளம் கிட்டக்கு. பங்கு அவகிட்ட என்னடா கபடி விளையாடிட்டு இருக்கா? சீக்கிரம் வேலையை போடுறா. டேய் என்ன விட்டுருக்கடா, நான் பாவடா. அதெல்லாம் முடியாது, உன்னை விட மாட்டேன். டேய் அவ வர கேமரா தூக்கிட்டு வரடா, சீக்கிரம் போடுறா. டேய் இருறா பங்கு, ஏற புள்ள. ஆமா எருமை மாதிரி இருந்தா எப்படா ஏறுவ? டேய் பண்ணி உன்னை ஐஸ்கிரீம் தானே கேட்டா, உடனே ஐஸ் எடுத்துருந்தா. இருந்தாலும் கூட நல்லா இருக்கு. நாளைக்கு ஐஸ்கிரீம் எடுத்துருவா. டேய் அப்பா என்னால நடக்க முடியலடா, என்ன நேரத்துக்கு போட்டு தூக்கிட்டு போ. டேய் அப்பா காது கேக்குதாடா? செவிட்டு பையல பாடுறா, என்ன எங்கயாவது காதுல வாக்குறடா பாரு. இவெல்லாம் ஒரு அப்ப உன் கூட பேசுறவங்க எங்க போய் மோதிக்கலாம். சலோ நான் உனக்கு ஊசி போட மாட்டேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. யோ டாக்டரே, இப்படிதான் சொல்லிட்டு எனக்கு நீ ஊசி போட்ட அவ்வளவுதான், கத்தி ஊரையே கூப்பிட்டுருவேன். ஹலோ என்ன பண்ற? கிச்சி கிச்சி கிச்சி. போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் போட வந்தேன். எனக்கு தெரியும் திருட்டு வேலை. ஐயோ கண்டுபிடிச்சிட்டா. மேடம், ஒருத்தரோட பர்மிஷன் இல்லாம தொடர்றது அடாவடிக்கும். ஆமா அங்க இவனை பாரு, பப்ளிக் காம போட்டுட்டு பபுக்கு சாப்பிடுறான். அடே என்ன வயர்ல ஆக்கிறதுக்குலாம் வீடியோ எடுத்து போறதுலாம் ஓகே. ஆனா வீடியோ பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்களே, அதெல்லாம் பண்ணுவாங்க. நீ முடிக்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணு. அடே வாய்க்குள்ள உருண்டை வச்சுக்கிட்டு திங்கவும் பண்ற, கொடுக்க மாட்டேன். இப்ப கொடுக்குறியா இல்லையா? என்ன வாய்க்குள்ள கை போக மாட்டேது, எப்படி எடுக்கிறது? ஐயோ என்ன எடுக்க முடியல. இன்னைக்கு உன் வாயில இருந்து அந்த உருண்டை எடுக்க போட மாட்டேன்.
இந்த வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மேல இருக்க வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.